We are going to see the topic is measures correct balance of payment equilibrium. What is the meaning of balance of அப்படின்னு பார்த்தா balance receipts and payments are not equal, then it is to be a disequilibrium. How the government is correct this disequilibrium? There is various measures of government is control this disequilibrium. Some of the measures are there. They are categorized into two important aspects. One is automatic correction and another one is deliberate measures. Okay, first we will see the automatic corrections. Automatic correction is nothing but if market forces are allowed to play freely. What are the market forces, children? Demand, supply and price. If the demand, supply and price are allowed to play freely, then it will correct the balance of payment disequilibrium automatically. And moreover, these changes are occurred in the variables like interest, price, income and capital force. So now we'll see the price. Okay, price adjustment. Price adjustment is nothing but foreign exchange outflow from a deficit country to surplus country. Okay, இப்போ வந்து deficit அப்படின்னா பற்றாக்குறைன்னு அர்த்தம், surplusன்னு அதிகமாக இருக்குது. இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், இப்போ பற்றாக்குறையாக இருக்கிற நாடு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் எடுத்துக்கலாம். சரியா? இந்தியாவில் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அமெரிக்காவில் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வை இந்தியாவிலேருந்து நம்ம யூஎஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் பணப்புழக்கம் வந்து குறையும். சரியா? ஃபாரின் மணி சப்ளை இந்த கண்ட்ரி, ஃபாரின் மணி சப்ளை இந்த கண்ட்ரி, மணி சப்ளை குறையும் போது என்ன ஆகும்? ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி வில் ஃப்ளோ, ப்ரைஸ் வந்து குறைஞ்சி போயிடும். அப்போ நிறைய மக்கள் நம்ம ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. தென் ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் இல்லைன்னா ஃபாரின் ப்ரைஸ் அண்ட் டெஃபிசிட் கண்ட்ரி வில் என்கரேஜ் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் டிஸ்கரேஜ் இம்போர்ட். ஓகே, இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காலேயும் நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டெஃபிசிட் கண்ட்ரியாக இருக்குது, நம்பி தான் அவங்களுக்கு கொடுக்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கண்ட்ரியில் பொருளோட விலை குறையும். பொருளோட விலை குறைஞ்சதுன்னா நம்ம நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு சமயத்தில் we are started exporting, இம்போர்ட்டை டிஸ்கரேஜ் பண்ணிடுவோம். ஸோ இட் வில் கரெக்ட் ஆட்டோமேட்டிக்கலி. Okay, next one, interest. Interest is nothing but if there is increase or decrease in the money supply, it will correct be. Okay, for example, we see this one, rise in interest. Okay, இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீயே இருக்க, உனக்கு கொஞ்சம் நிறைய பணம்லாம் இருக்குது அப்படின்னா நீ வெளிநாட்டில் உன்னுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்க. அவன் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை விட இந்தியாவிலேயே உனக்கு அதை விட அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டு தராங்கன்னா நீ என்ன பண்ணுவ? அங்கே இருக்கக்கூடிய உன்னுடைய பணத்தை வித்ட்ரா பண்ணி நம்மளோட கண்ட்ரியில் நீ இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அங்கத்தை விட இங்கே உனக்கு என்ன இருக்குது? இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, வட்டி அதிகமாக இருக்குது. அப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஈக்குவலாக இருக்கும். இன்க்ரீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்கரேஜ் இன்வெஸ்டர்ஸ் டு பி வித்ட்ரா த ஃபண்ட் ஃப்ரம் அப்ராட் அண்ட் இன்வெஸ்ட் தேர் ஹோம் கண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன், இன்கம் அட்ஜஸ்ட்மெண்ட். இன்கம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரைசிங் இன்கம். இப்போ இன்கம் அதிகமாகும்போது என்ன ஆகும்னா இம்போர்ட்டு இன்க்ரீஸ் பண்ணும். A nation with payment surplus will experience rise in income which will increase export. So it will automatically correct. So next one is a capital force. Capital flows-ன்றது இந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்த மாதிரியே தான். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து encourage capital flows from surplus nation to deficit nation. And next one is the deliberate measures. Deliberate measures are categorized into the probably into three aspects. One is monetary measures, trade measures and exchange control. So first one, monetary contraction. இப்போது நம்மளுடைய ஒரு 1 இயருக்கு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபோனு ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்கட்டும், நம்ம நாட்டு பொருளுடைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை விட சைனா மேக்டு ப்ராடக்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா விலை குறைவாக இருக்கும் இல்லையா? அப்போ நம்மளால் இந்த ப்ரைஸ் அஃபோர்ட் பண்ண முடியலன்ற சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காக வில் கோ ஆன் டு த சைனா ப்ராடக்ட்ஸ். அப்போது த கவர்மெண்ட் இன் நீட் ஆஃப் இம்போர்ட்டிங் மோர் சைனா ப்ராடக்ட்ஸ் டு த கண்ட்ரி. அப்போ நமக்கு இம்போர்ட் அதிகமாக பண்ணணும்னா நம்ம காசு தான் நிறைய போயிட்டுருக்கோம். அப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ டு கரெக்ட் திஸ் இன்ஃப்ளேஷன், இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரெக்ட் தி இன்ஃப்ளேஷன் மானிட்டரி அத்தாரிட்டி கண்ட்ரோல் கிரெடிட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போ ப்ரைஸ் குறைஞ்சி போகும்.
ப்ரைஸ் குறையும் போது நம்ம பொருளே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்கேஸ் இப்போ ப்ரைஸை குறைக்கணும்னு வச்சுக்கோக்கன்னா கிரெடிட் கண்ட்ரோல் பை த கவர்மெண்ட் ஆஃப் த மானிட்டரி அத்தாரிட்டி இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கடனை குறைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. என்ன ஆகும்? கடனை குறைக்கிறாங்கன்னா ஒன்று இன்வெஸ்ட் பண்ணவும் நம்ம பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சி போயிடும். இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சதுன்னா ப்ரொடக்ஷன் டிக்ரீஸ் ஆகும். சரியா? Investment decreases, production will be increased, and this will result a confusion between the government and the RBI. This is happened in the year 2010. A monetary authority என்ன சொல்ல வராங்கன்னா ஹை டொமஸ்டிக் ப்ரைஸ்னா ஹை இம்போர்ட் இருக்கும், லோ எக்ஸ்போர்ட் இருக்கும். இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? கிரெடிட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம். கிரெடிட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணும்போது இது போல் வெறும் கன்ஃப்ளூஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் next one, devaluation. Devaluation is nothing but rated which domestic country currency is exchanged for another currency. இது வந்து இந்தியாவில் ஒரு 3 times பண்ணியிருக்காங்க devaluationங்கிறது. எப்படின்னா இப்போ யூஎஸ் டாலருக்கு 70 rupees ஃபார் யூஎஸ் டாலர்னு சொன்னோம். அதை வந்து 91 வந்து மாற்றி 80 rupees பர் டாலர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அது நம்மளோட டொமஸ்டிக் கரன்சியை ஃபாரின் கரன்சிக்கு ஈக்குவலாக நம்ம ப்ரைஸை அதிகப்படுத்திக்கிறது. ஓகே, அண்ட் இந்த டீவேல்யூஷனால் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் என்கரேஜ் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ எக்ஸ்போர்ட்டை என்கரேஜ் பண்ணும். ஸோ தே ஆர் அவர் ப்ராடக்ட்ஸ் இன் த ஃபாரினர்ஸ், தே வில் கெட் அட் அ சீப்பர் ப்ரைஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் exchange control. Exchange control is state intervention in the foreign exchange market. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் மானிட்டரி அத்தாரிட்டி தான் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் மெத்தடில் மட்டும் ஸ்டேட் இன்டர்வென்ஷன் இஸ் நெசசரி. ஸோ தெர் இஸ் அ ரெசிபியன்ஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் எக்ஸ்போர்ட்டர்ஸ் சரண்டர் இன் திஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன் டு த கவர்மெண்ட் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் டொமஸ்டிக் கரன்சி. இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோவே, அப்போ நம்மக்கிட்ட இருக்க நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசோர்ஸ் இருக்கும். அது எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட நம்ம சரண்டர் பண்ணிடணும். நம்மளோட டொமஸ்டிக் கரன்சியோட வேல்யூக்கு அவங்க நமக்கு அந்த பணத்தை கொடுத்துருவாங்க. ஓகே, இத்தனை டாலர்ஸை வச்சதுன்னா கவர்மெண்ட் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு இந்தியாவின் வேல்யூவில் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இம்போர்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுதான் நிறைய ஸ்மக்லிங் பண்ணுறதுக்கு இதாக இருக்குது. இப்போ கூட பார்த்திங்கன்னா கேரளா கவர்மெண்ட்டில் வந்துட்டு பார்த்துருப்போம், கோல்டை வந்து நிறைய கடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி கடத்துனாங்கன்னு. இப்போ இது எல்லாமே இந்த ஒரு கன்ஃபியூஷனால் இது இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரேட் மெஷர்ஸ். ட்ரேட் மெஷர்ஸ் அப்படின்னா ஒன்று எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்தணும், இல்லைன்னா இம்போர்ட்டை குறைக்கணும். சரியா? இம்போர்ட் எப்படியெல்லாம் அதிகப்படுத்தலாம்? ஸோ டியூட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது, நிறைய காசு கட்ட வேண்டியது இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சோன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இல்லை இந்தந்த ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கவர்மெண்ட்டே கேர் பண்ணிக்கிட்டு உங்கள் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிப்பான், கவர்மெண்ட்டே சப்சிடி தருவான் அப்படின்னா அதிகமாக என்ன செய்வோம்? எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இம்போர்ட் அதே தான், ஜஸ்ட் அப்போசிட். எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ் அதிகம் கம்மிப்படுத்தணும் அப்படின்னா இங்கே அதிகமாக இருக்கும். ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணும்போது நிறைய பணம் கட்டி தான் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்தியாவுக்குள்ளே வரணும்னா யாருமே வாங்க மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி இம்போர்ட் கோட்டா, லைசன்ஸ் இது எல்லாத்தையுமே அதிகப்படுத்தணும்னா வி வில் கண்ட்ரோல் இம்போர்ட். அண்ட் மிஸ்லேனியஸ் மெஷர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா எபோவ் ஆல் தீஸ் மெஷர்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம்ல, ப்ரைஸ், இன்கம், கேபிட்டல், ஃப்ளூஸ்ன்னு பார்த்தோம். ஸோ அதே போல் இந்த மானிட்டரி மெஷர்ஸ். ஸோ இது தவிர இன்னும் சில மெஷர்ஸ் இருக்குது. என்னென்ன மெஷர்ஸ் அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த மோடிஜி ஃபஸ்ட்டு வந்தப்போ சொன்னது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய கண்ட்ரிஸில் போய் என்ன கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும்போது நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாகும். எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தோன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் ஒன். ஸோ அந்த நெக்ஸ்ட் மெஷர் இஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் டூரிசம். நிறைய இடத்த டூரிசம் வந்துட்டு அதிகப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு டூரிஸ்ட் பாயிண்ட்டையுமே வந்துட்டு நிறைய செலவு பண்ணிங்கன்னா அதிநவீனப்படுத்துனாங்க. ஸோ அது எல்லாமே அட்ராக்டிவ் ஃபாரினர்ஸ் இந்தியாவுக்குள்ளே வரும்போது அப்போ பணம் உள்ள வருதுன்னு அர்த்தம். அண்ட் ப்ரொவைடிங் இன்சென்டிவ்ஸ், இன்வர்ட் ரிமிட்டன்ஸ் அண்ட் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ். இம்போர்ட் சப்ஸ்டியூஷன், அந்த இம்போர்ட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் பதிலாக இந்தியாவுக்குள்ளே இன்னொரு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறது. ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த மெஷர்ஸ் டு கரெக்ட் டிஸ்ஈக்வலிபிரியம் இன் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். The next topic is exchange rate. Okay, exchange rate is we are going to see now. Meaning of
it is a foreign exchange rate oda meaning paakalam. Meaning of foreign exchange, this foreign exchange is simply they called it as forex. Okay, that is forex. Forex அப்படினா foreign exchange ன்னு அர்த்தம். இதோட மீனிங் என்னன்னு பார்க்கலாம். மீனிங் வந்து two countries having different currency system is called a foreign exchange. இப்போ நீ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற, இங்கே ஒரு கண்ட்ரிக்கு உன்னோட ப்ராடக்ட் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் எக்ஸ்போர்ட்டிங் டு அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு உன்னோட ப்ராடக்ட் எல்லாம் நீ எக்ஸ்போர்ட் பண்ணுற, டிஷர்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுற. அப்போ இந்தியன் ருப்பிலே நீ பே பண்ணுவியா? கிடையாது. வி ஹேவிங் எ டூ டிஃப்ரெண்ட் கரன்சி சிஸ்டம். இந்தியாவில் ருப்பின்னு இருக்கும், அமெரிக்காவில் டாலர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸினுடைய கரன்சி சிஸ்டத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதை தான் ஃபாரெக்ஸ்ன்னு சொல்கிறோம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இதில் எதெல்லாம் பற்றி படிப்போம் அப்படின்னா, நீ இப்போ எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டில் அவனுக்கு கொடுக்குற, இந்தியன் ருப்பியில் பண்ணணுமா இல்லை யூஎஸ் டாலரில் கன்வெர்ட் பண்ணி பண்ணணுமா, அப்படி பே பண்ணும்போது அதுக்கான உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் நம்ம படிக்க போகிறோம். Are you clear? So foreign exchange system is nothing but mechanism through which payment affected by two different currency system is called foreign exchange. It also includes a method of payment, rules and regulations of payment. So definitions are here. Foreign exchange, converting one currency is into another of transferring money. Sorry, converting one country's currency to another country. ஸோ நம்ம கண்ட்ரி கரன்சி ருப்பீஸை வந்து டாலருக்கு மாற்றிக்கலாம், இல்லை டாலரோடைய வேல்யூவை இந்தியன் ருப்பிக்கு மாற்றிக்கலாம். ஸோ அதுதான் டெஃபினேஷன். கன்வெர்ட்டிங் ஒன் நேஷ்னல் கரன்சி இன்டு அனதர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் மணி ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர். ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஈஸி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ரெண்டு கண்ட்ரி டிஃப்ரெண்ட் கரன்சி சிஸ்டம் இருக்கிறனால ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இப்போ இது எப்படி பே பண்ணுவோம், அதுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா அதுதான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம். ஓகே, இப்போ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் வந்து ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எப்படி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இது என்னென்னு பாரு. இப்போது இன்னைக்கு படி பார்த்தோம், ஒரு டாலருடைய வேல்யூ இந்தியன் ருப்பியில் 73.2. சரியா? இப்போ இன்றைக்கு இந்தியா மதிப்பு வேல்யூவில் 73.28ன்னு சொல்கிறாங்க. ஓகே, யூஎஸ் டாலர், ஒரு டாலருடைய வேல்யூ வந்து இந்தியாவுடைய ரூபாயின் மதிப்பு வந்து 73 ரூபாய் 28 நீ கொடுக்கணும் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு சொன்னோம் இல்லையா, எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு டாலருக்கு எவ்வளோ ரூபா, அதுதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஓகே, அதுதான் இங்கே மீனிங். எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுனா ஒரு டாலருக்கு எவ்வளோ ரூபா, ப்ரைஸ் பேட் இன் த ஹோம் கரன்சி ஃபார் அ யூனிட், ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்குறதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இது ரெண்டு விதத்தில் கோட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து 1 யூனிட் ஆஃப் ஃபாரின் மணி, ஒரு யூனிட்டுக்கு என்ன, இல்லைன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி. ஓகேவா, ஒரு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி சென்ஸில் கூட இப்படியே மாற்றி கூட அதை சொல்லிக்கலாம். இந்த ரெண்டு விதத்தில் தான் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்றது என்னது, 1 யூனிட் ஆஃப் யூஎஸ் டாலருக்கு வாட் இஸ் த மணி வேல்யூ இன் இந்தியா, அதுதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். Now we will see about the equilibrium exchange rate. Equilibrium அப்படினால என்ன அர்த்தம், balance of payment is equilibrium. So over period of time we keep the balance of payment equilibrium. Balance of payment னாலே import export அதை ஈக்குவல் பண்ணிக்கிறது தான் equilibrium. ஸோ இதை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னா, டிட்டர்மினேஷன் ஆஃப் ஈக்குவலிபிரியம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் டிட்டர்மைன் பை த இன்டர்செக்ஷன் ஆஃப் டிமாண்ட் கர்வ் அண்ட் சப்ளை கர்வ். Do you know already in your 11th standard you have studied the demand curve is a upward sloping curve. Supply curve, demand curve is a sloping curve and supply curve upward sloping demand curve and downward sloping is demand curve. So you just remember the determination of equilibrium exchange rate எப்படி equal பண்ணுவோம் அப்படின்னா, it is only determined by demand for and supply of the product. டிமாண்டும் சப்ளை ஈக்குவலாக இருக்கிற பாயிண்ட் தான் ஈக்குவலிபிரியம் பாயிண்ட். அட் திஸ் த ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் OP2. இங்கே OP2னா எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இட்ஸ் டிட்டர்மைன் பை த டூ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். யூ ஷுட் நோ த ஒன் இஸ் ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஓகே,
இதை ஈக்குலிபிரியம் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா 2 waysல டிட்டர்மைன் பண்ணலாம். ஒன்று ஃபிக்ஸட், ஃப்ளெக்சிபிள். ஃபிக்ஸடுன்றது இன்றைக்கி ப்ரெசண்ட் வேல்யூ என்ன, 73 rupees 28 பைசைன்னா இன்றைக்கி இந்த விலையில் தான், இந்த ரூபாயில் தான் நான் உனக்கு 2 years கழித்து பே பண்ணுவேன்னு பேசிக்கிறது. ஸோ அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறதுக்கு பேர் ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஓகேவா? இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ ஸ்டேபிள் ஆர் பெக்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட். Stable or pegged exchange rate, and this rate is determined by the government. ஓகே, இது நீயோ நானோ இல்லை அந்த கம்பெனிக்காரனோ வந்து டிட்டர்மைன் பண்ணுறது கிடையாது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ரேட்டு. சரி, இன்றைக்கி வந்து $1.75 rupees அப்படின்னா இந்த 75 rupeesக்கு தான் 2 years கழிச்சு வந்து எங்களுடைய இந்தியாவில் போகிற ப்ராடக்ட்ஸ்க்கு நாங்கள் பே பண்ணுவோம்னு சொல்கிறது ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, அடுத்தது ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறது என்னென்னா ஓப்பன் மார்க்கெட் பை மார்க்கெட் ஃபோர்ஸஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. இப்போ இந்த கொரோனா சமயத்தில் திடீர்னு பார்த்தோன்னா இந்த ட்ரேட் எல்லாமே எஃபெக்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அப்போ இந்த ஃப்ளெக்சிபிள் போட்டிருந்தோன்னு வச்சுக்கோவே, மணி வேல்யூ குறைஞ்சி போயிருக்கு இல்லையா? அப்போ நம்மளுடைய ரேட்டு வந்து குறைஞ்சி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட். 2 years கழிச்சு நான் இதே தான் பே பண்ணுவேன். நீ மார்க்கெட்டில் வந்து பணத்தோட மதிப்பு அதிகமானாலும் சரி கம்மியானாலும் சரி நான் இதுதான் பே பண்ணுவேன் அப்படின்னா ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இப்போ திடீர்னு இன்கேஸ் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அமெரிக்காவுடைய டாலர் வேல்யூ குறைஞ்சி போயிடுது, திடீர்னு இந்தியாவோட பண மதிப்பு அதிகமாக போயிடுது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பே பண்ணுவேன் ஏற்கனவே நம்ம டிசைட் பண்ணியிருந்தோன்னா அதுக்கு பேர் ஃப்ளெக்சிபிள். ஓகேவா? இதே இந்த ரெண்டு பேசிக் தான் இப்போ ஹோம் லோன்ஸில் எல்லாமே ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. இதை நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நீ வந்து ஒரு வீடு வாங்க போகிற, இல்லை ஒரு பிஸ்னஸ்க்காக உனக்கு ஒரு பர்சனல் ஒரு லோன் தேவைப்படுது, ஒரு வீடே வாங்குறேன்னு வச்சுக்கோ, ஹவுசிங் லோன் வாங்குற, அதில் 2 கேட்டிருப்பான். அவனே ஃப்ளெக்சிபிளான்னு கேட்டிருப்பான். ஃபிக்ஸட் ரேட்னா 8% ஃபிக்ஸட் ரேட் கொடுத்துருவான். ஃப்ளெக்சிபிள் ரேட்டுன்னா போன மாதத்துக்கு மார்க்கெட் வேல்யூ என்ன, அந்த ஷேர்ஸ் எல்லாம் எப்படி போயிருக்கு அதை பேஸ் பண்ணி ஒரு ரேட் கொடுப்பான். ஸோ திடீர்னு பீக்லேயும் போகும், 8% சம்டைம்ஸ் 10 போகும், 10% போகும். ஆனால் இந்த கொரோனா சமயத்தில் பேங்க் லோனெல்லாம் குறைச்சாங்க இல்லையா, ரெப்போ ரேட்டில் குறைச்சாங்களே, அப்போ என்னாச்சு, ஹவுசிங் லோன் 8%லேருந்து 7, 6.5 வரைக்கும் 6% வரைக்குமே குறைஞ்சிருக்கு இல்லையா? அப்போ அது ஃப்ளெக்சிபிள். இன்கேஸ் அந்த வீடு வாங்கும்போது நான் ஃபிக்ஸடே கட்டிக்கிறேன், நீ ரிஸ்க் எடுக்க பயப்பட்டு அதிகமாகிடுச்சுன்னா என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிஸ்க் எடுக்க பயப்பட்டோம்னா இந்த சுச்சுவேஷனில் நமக்கு அந்த ஃப்ளெக்சிபிளாக மாற்றிக்க முடியாது. ஸோ எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதே தான். ஸோ இப்போ வீடு வாங்கும்போது இதே தான் முடிகிற வரைக்கும் கட்டுற 8% நான் கட்டிடுறேன் அப்படின்னா ஃபிக்ஸட். இல்லை நான் செகண்ட் ஸ்கீமுக்கு வந்துக்கிறேன், ஃப்ளெக்சிபிளுக்கு வந்துக்கிறேன்னா மார்க்கெட்டில் அதிகமானாலும் சரி நானே கட்டிக்கிறேன், கம்மியானாலும் நானே அதை என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பேர் ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச். அது கிளியர்? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். And the fixed exchange is also rate is stable and pegged, and flexible is also floating. And next one is types of exchange rate. Exchange rate today types என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து types of exchange rate system நம்ம பார்த்தது. இது exchange rate. So there are 4 important aspect. One is nominal, இன்னொன்று real exchange. சரியா? nominal and real. சரியா? nominal effective, real effective. சரியா? டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து நாமினல், ரியல். சரியா? நாமினல் எஃபெக்டிவ், அடுத்து ரியல் எஃபெக்டிவ். நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்றது $1 75/1 போடுறதுதான். ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்றது ஒரு என்ன சொல்கிறதுனா ஈங்கிறது நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இந்த ப்ரைஸ் இன்டூ ப்ரைஸ் லெவல் இன் அப்ராட். அப்ராடில் என்ன ப்ரைஸு 12 டிவைடட் பை ப்ரைஸ் லெவல் இன் இந்தியா. சரியா? அந்த நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட். எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மீனிங் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பார்த்துருக்கோம். இப்போ 2 countries are different currency system is called a foreign exchange, and converting one country currencies ஈக்குவலிபிரியம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். பேசிக் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு பார்த்தோம். சரியா? ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஃபிக்ஸட்னு பார்த்தோம். அடுத்தது நாமினல், ரியல், நாமினல் எஃபெக்டிவ், ரியல் எஃபெக்டிவ். அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட். Already we saw about what is this exchange rate and the types of exchange rate, and now we are going to see what are the determinants or what are the factors determining this exchange rate. There are numerous factors and mostly they are related to trading between the two countries. Okay, நிறைய factors இருந்தாலும்
trade relate பண்ணின factors are important determinants of exchange rate. In your book they have given only 8 determinants. Now we will see one by one. The first one is differentiate in inflation. Inflation and exchange rate are inversely related. What is the relationship exists between the inflation and exchange rate? Inversely relates. Okay, one is decrease and another one is increase. If their lower inflation rate is with rising currency value, inflation rate குறைவா இருந்துச்சுன்னு சொன்னா நம்மளுடைய money value increase ஆகும். As a result purchasing power is also increasing. So ரெண்டே பாயிண்ட் எழுதுனா போதும். Inflation, exchange rate are inversely related. It's lower inflation, it will increase the currency's value. That's enough. And the second factors is differentials in interest rate. Okay, here the interest rate and exchange rate are high degree of correlation. Interest rate, inflation, exchange rate எல்லாமே பார்த்தோம்னா high degree of correlation. இதில் interest rateம் exchange rateம் ரெண்டையுமே யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் பேங்க் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் அட்ராக்ட் ஃபார் ஃபாரின் கேபிட்டல். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹையாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக விருப்பப்படுவாங்க. இது வந்து அட்ராக்ட் த ஃபாரினர்ஸ். சரி, எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும், ஆகுமா இல்லையா? ஸோ இங்கே இன்வெர்ஸ் ரிலேஷன் போட்டோம். அதே போல் ஹை டிகிரி ஆஃப் கார்லேஷன் பிட்வீன் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு எழுது. போத் ஆர் கண்ட்ரோல்டு பை சென்ட்ரல் பேங்க். இஃப் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் of the government is high interest means it will attract foreigners and it will increase exchange rate. Okay, and the next one is current account deficit. Do you know about this current account savings account? Current account deficits la the deficit in the current account implies excess of payment over ஸோ பேமெண்ட் ஜாஸ்தியாக பண்ணியிருப்போம். நம்ம கொடுக்க வேண்டிய ரிசிப்டை விட பேமெண்ட் ஜாஸ்தியாக பண்ணியிருக்கிறது தான் டிஃபிசிட். ஸோ இட் இம்ப்ளைஸ் எக்ஸஸ் ஆஃப் பேமெண்ட் ஓவர் ரிசர்வ்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பப்ளிக் டெப்ட். இஃப் லார்ஜ் பப்ளிக் டெப்ட்ஸ் ஆர் டிரைவிங் அவுட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பிகாஸ் இட் இஸ் லீட்ஸ் டு இன்ஃப்ளேஷன். நிறைய பப்ளிக் டெப்ட் இருந்தால் ஃபாரின் டிபாசிட் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இட் லீட்ஸ் டு இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனுங்கும்போது அங்கே உனக்கே தெரியும், இன்ஃப்ளேஷன் அதிகமாகும்போது நம்மளோட மணி வேல்யூ குறைஞ்சி போயிடும். ஸோ அவனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுல ப்ராஃபிட் இருக்காது. ஸோ இங்கே ஒரே பாயிண்ட் என்ன எழுத போகிறோன்னா லார்ஜ் பப்ளிக் டெப்ட் ஆர் டிரைவிங் அவுட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். ஓகே, டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடுன்னு சொல்லும் போதே every country is in favor of favorable balance of trade. So that is export price is greater than import, then it is to be a terms of trade. And next one is political and economic stability. Political and economic stability in a country, if there is a political stability in the country and it works as a good performance of a country too. இப்போ நல்ல ஒரு பொலிட்டிக்கல் கிளைமேட் இருக்குது, ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்தது மாறாமல் அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்டேபிளாக இருந்ததுன்னா மட்டும்தான் வெளிநாடுகளுடைய நம்ம இந்தியாவுடைய ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் பெட்டர் ஆஃப் ஆகிருக்கும். அப்போ தான் நிறைய ஃபாரின் இது வந்து அலோவ் பண்ண முடியும். ஸோ நிறைய அட்ராக்ட் பண்ணி நிறைய கேபிட்டல் இன்ஃப்ளோஸை நம்மளால் கொண்டு வர முடியும். ஓகே, மோடிஜி அடிக்கடி அவருடைய மீட்டிங் சொல்கிறது அதுதான், இட் வில் அட்ராக்ட் த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவார். நெக்ஸ்ட் ஒன் ரெசெஷன் பீரியட். During this recession period, the interest rates are very low. எப்போதுமே இந்த பிஸ்னஸ் சைக்கிளில் பார்த்துருப்போம், ரெசெஷன் பீரியடில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப 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 குறைவாக தான் இருக்கும். It will lead to decrease in the inflow of foreign capital. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுனாலே ஃபாரினர்ஸ் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு பாயிண்ட் போதும். ஸ்பெக்குலேஷன். இப்போ கண்ட்ரிஸ் கரன்சி வேல்யூ இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரைஸ். ஓகே, இப்போ இருக்க சிச்சுவேஷனில் 73.28 ருபீஸுங்கிறது இது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும்னு எதிர்பார்க்கப்படுறது. அதிகமாகிற மாதிரி இருந்துச்சு, கரன்சி வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அப்போ இன்வெஸ்டர்ஸ் வர் டிமாண்ட் மோர். எதுக்காகனா டு கெட் அ ப்ராஃபிட். ஸோ அண்ட் தட் டைம் தே வில் அப்ரிஷியேஷன் ஆஃப் தி எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோ. மிச்சத்தை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.